ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருந்ததுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கிற இதெல்லாம் ஓவரா இல்லையா? மாம்சே, உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா நீ? டேய் மாமா விடுங்க. அண்ணன் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. எனக்கு மனசே சரியில்லை புனிதா. குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் பூஜை ரூம்ல உட்காரலான்னு யோசிக்கிறேம்மா. அத்தை நீங்க மாத்திரை மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்கல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகாத அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. மறக்காம அமுதா உங்களுக்கு மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்துருவா. நானும் மத்த வேலைகளெல்லாம் பாப்பேம்மா. சாரிம்மா. ஐயோ புனிதா, எனக்கு உடம்பு சரியில்லாததை பத்தி நான் வருத்தமே படலம்மா. வேற எதுக்கு மரகத வருத்தப்படுற? உனக்கு ஏதாவது ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதானே? எல்லாருக்கும் தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. இப்ப நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தா எப்படி? இந்நேரம் நம்ம வீடு எப்படி இருக்க வேண்டிய வீடு. நமக்கு பேத்தி பிறந்திருக்கா. இந்த குடும்பத்தோட முதல் வாரிசுங்க. சரவணனுக்கு மகாலட்சுமியே பிறந்திருக்கா. சொந்த பந்தம் யாரும் இல்லாத மாதிரி தெய்வானைக்கு அவங்க பாட்டுக்கும் போய் பிரசவம் பார்த்திருக்காங்க. அந்த பிஞ்சு முகத்தை நம்மள பார்க்க கூட விடாம அப்படி என்னங்க அந்த தெய்வானைக்கு நம்ம மேல கோவம்? அத பத்தி பேசினா எல்லாருக்கும் வீணா மன வருத்தம் தான் வரும். ஆனா என்னதான் கோவம் இருந்தாலும் நம்ம கிட்ட கூட சொல்லாம சரவணன்